ராஜராஜ சோழனை பொறுத்தவரை மிகச்சிறந்த நிர்வாகத்திறன், அந்தந்த கிராமங்கள் சுயாட்சி பெற்ற ஒரு கிராமங்களாக அங்கேயே ஏரி வாரியம், மருத்துவம், சட்டம், நீதி போன்ற எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் பார்த்து கொண்டு சிறந்த நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அது பற்றிய குறிப்புகள் எல்லாம் கல்வெட்டுகளில் நிறைய காண கிடைக்கின்றது. ராஜராஜன் காலத்தில் பெண்களுடைய நிலை அப்படின்று பார்த்தால், அரச உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சகோதரியார் குந்தவை அரசு நிர்வாகத்தில் பெரும்பங்கு எடுத்துக்கொண்டார். நல்ல உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்லாமல் உளவு பிரிவுகளுக்கும் பெண்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிறப்பையும் பார்க்க முடிகின்றது. ராஜராஜன் கட்டிய கோயில்கள் அப்படின்று பார்த்தால் தஞ்சை பெரிய கோயில் தான் இன்று அவனுக்கு மிக பெரும் பெயரை பெற்று தருகின்றது. அதை கடந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல்மேல்குடி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கோயில் ராஜராஜன் கட்டியதாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்களிடையே கருத்து உண்டு. ஆனால் சரியான ஒரு உறுதிப்பாட்டோடு சொல்ல இயலாத நிலைதான் இருக்கின்றது. தன்னுடைய முன்னோர்கள் கட்டிய பல கோயில்களுக்கு திருப்பணிகள் இவற்றையெல்லாம் செய்து ராஜராஜன் அதற்குள்ளே நிபந்தங்களை எல்லாம் அளித்தது கல்வெட்டிலே நிறைய காண கிடைக்கின்றது.